தந்தே நன்றி ஐயா, எனக்கு வர தந்தீரே நன்றி ஐயா, வர தந்தீரே நன்றி ஐயா. உனக்கு சொல்கிறபடி அப்பாவுக்கு எல்லா புதிய கடமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்கிறபடி அப்பாவுக்கு எல்லா புதிய கடமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணர்வு உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி. இவர் உணர்ந்து பாடலாம். உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி. சொல்கிறபடி அப்பாவுக்கு புதிய கடமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்கிறபடி அப்பாவுக்கு புதிய கடமும் மகிமையும் என் நம்மில் அன்பு கூர்ந்தா அன்பு கூர்த்தி நன்றி ஐயா, அன்பு கூர்த்தி நன்றி ஐயா, என்னை அரவணைத்தி நன்றி ஐயா, என்னை அரவணைத்தி. ஒருவர் கூட சொல்வோம் அன்பு கூர்த்தி நன்றி ஐயா, நம்ம அன்பு கூர்த்தி நன்றி ஐயா, என்னை அரவணைத்தி நன்றி ஐயா, இதுவரை அரவணைத்தி நன்றி ஐயா. சொல்கிறபடி அம்மாவுக்கு புதிய கடமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்கிறபடி அப்பாவுக்கு எல்லா புதிய கடமும் மகிமையும் என் அப்பா. கூட வைத்தி நன்றி ஐயா, நம்மை கூட வைத்தா நன்றி ஐயா, நம்மை பாட வைத்தா நன்றி ஐயா. எல்லா சூழ்நிலையும் அவரை துதிக்க வைத்தாரே. கூட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா, கூட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா, எங்களை பாட வைத்தீர் நன்றி ஐயா, எங்களை துதிக்க வைத்தீர் நன்றி சொல்லுங்க. எங்களை பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா, எங்களை துதிக்க வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. அதனால் சொல்கிறபடி உங்க சத்தம் உயரத்த வைத்து நீங்க நன்றி செலுத்துங்க. இந்த 11 மாதம் வளரும் கண்ணீர் மணி போல பாது கொண்டு வந்த நல்ல ரட்சகருக்கு நன்றி வழியில் ஏறுப்போமா. ஓ அபிஷேகித்தி நன்றி ஐயா, என்னை அபிஷேகித்தி நன்றி ஐயா, என்னை அழகாக்கி நீ நன்றி ஐயா, என்னை அழகாக்கி நீ நல்லா சொல்லுவோம். அபிஷேகித்தி நன்றி ஐயா, ஆமே அபிஷேகித்தி ஆமே நன்றி ஐயா, அழகாக்கி நீ நன்றி ஐயா, என்னை அழகாக்கி நீ நன்றி ஐயா. சொல்லுவோம். சொல்கிறபடி அப்பாவுக்கு எல்லா புதிய கடமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்கிறபடி அப்பாவுக்கு புதிய கடமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தி நன்றி ஐயா, ரத்தம் சிந்தி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி. இதோட சொல்லுவோம் நன்றி ஐயா, ரத்தம் சிந்தி நன்றி ஐயா, நம் குடும்பத்திற்கு ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, எனக்கு ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. சொல்கிறபடி விடுதலையோடு சொல்கிறபடி அப்பாவுக்கு எல்லா புதிய கடமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்த்தி நன்றி ஐயா, அன்பு கூர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, என்னை அரவணைத்தி நன்றி ஐயா. சொல்கிறபடி அப்பாவுக்கு புதிய கடமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்கிறபடி அப்பாவுக்கு எல்லா புதிய கடமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. நல்லா கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இந்த நாள் ஆராதனைக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நீ நல்லவர், இயேசு ராஜா நீ நல்லவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை
உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்க நடுவில் வந்து உலாவி வாசம் செய்வேன் என்று சொன்னீரே. உம்மை உயர்த்துகிறோம். நீ பெரியவர். நல்ல வாய்கள் திறந்த விடுதலையோடு அந்த இயேசுராஜன் நல்லா துதிப்பீங்களா? நல்ல ஒரு நிமிடம் நினைத்து பார்த்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கஷ்டமான நேரங்களிலும் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து உணவு தந்தாரே, உடையும் தந்தாரே, பலவீன நேரத்துல, சோர்ந்து போன நேரத்துல, மனம் தளர்ந்து போன நேரத்துல, சோதனைகளின் நேரத்தில் அபிஷேகத்தை தந்தாரே, பலப்படுத்தினாரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை, ஒருபோது நம்மை விட்டு விலகாத தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நீ நல்லவர். எங்களுக்கு உம்மை போல ஒரு தேவன் கிடைத்ததற்கு நாங்கள் செய்த பாக்கியம் என்னப்பா? நீங்க உயர்ந்தவர், சிறந்தவர், பெரியவர். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலைகளுக்கு ஆசீர்வதித்து தான் காட்டுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி இருக்கிற இடங்களில் நாம் கலந்து கொள்வோம். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உங்கள் சத்தம் அதிகமாகட்டும். அல்லேலூயா. ஆமென். நாம் சேர்ந்து இருக்கிற இடம் ஒரு முக்கியமான இடம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு விசேஷமான இடம். அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேனே, எல்லாரும் இதை அப்படியே கற்பனை நினைச்சு கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நீங்க மாட்டிக்கிட்டு இருந்த ஷோல்டர் பேக்ல வீட்டில இருந்து மாட்டிக்கிட்டு பேங்க்குக்கு போறீங்க. பேங்க்குக்கு போறப்ப அங்கிருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கி பேக்ல வச்சுக்கிறீங்க. பேக்ல வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க வரணும்? உங்க வீட்டில் வந்து கவோடுக்குள்ள அந்த பணத்தை, கதையை கேட்குறீங்களா? இல்லை புரியலையா நான் பேசுறது? அப்போ அந்த 10 லட்சம் பணம் எங்க இருக்கு? இப்போ உங்க ஹேண்ட் பேக்குள்ள இருக்கு. இப்போ பேங்க்கை விட்டு வெளியே வந்துட்டீங்க. இப்போ எப்படி இருப்பீங்க? நிம்மதியா இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா? சந்தோஷத்தோடு இருப்பீங்களோ? ஒரு பதட்டம், ஒரு பயம். என்னடா இது 10 லட்சம் நம்ம கூட இருக்குதே, உயிரை காட்டிலும் இப்போ எது மேலே போயிடுச்சு? பணத்து மேலே எல்லா முழு கவனமும் பணம் மேலே போயிடுச்சு. இப்போ இந்த பணம் ஒரு இடத்துல போய் வைக்கணும், அப்போதான் வந்து நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ இதற்கு நடுவில் வீட்டில் வந்து காய்கறி இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? நிறைய காய்கறி மார்க்கெட் போகணும், காய்கறி மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கணும். அதுக்கு நடுவில் இந்த பேக்கை திறக்கவே மாட்டோம். காய்கறி தூக்குவோமோ இல்லையோ கட்டி பிடிச்சிக்கிட்டு பேக்கை தூக்குவோம். பஸ்ஸில் போகிறப்ப பக்கத்து சீட்டு காலியாக இருந்து பைய வைக்க மாட்டோம், பேக்கை கட்டி பிடிச்சிட்டு இருப்போம். அதை இறங்கி போய் வீட்டில் அந்த பீரோவோட திறந்து அந்த கபோர்டுக்குள்ளே வைக்கும் பொழுது ஒரு நிம்மதி வரும். பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு அது வந்திருக்கு? எனக்கெல்லாம் தொலைஞ்சு தான் போயிருக்கு. 200 ரூபா 300 ரூபா வர வழி. அப்படி நம்ம வைக்கும் பொழுது ஒரு நிம்மதி வரும். பார்த்தீங்களா? ஒரு மூச்சு இழுத்து அப்பாடா இனி நிம்மதி. ஏன்னா ஏன் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், நம்மளுடைய இடம் அப்படின்ற ஒரு நிம்மதி. இந்த இடம் அதை காட்டில் ஒரு விசேஷமான இடம், அப்பாவுடைய இடம், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனுடைய இடம். ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? அது இந்த இடத்துல பார்த்து கொள்ளப்படும். ஒருவேளை சோர்வோடு வந்து இருக்கிறீங்களா? அது இந்த இடத்துல பாதுகாத்து கொள்ளப்படும். ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? விடுவிக்கிற இடமா இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். ஏன்னா இது அவருடைய பருவம். அல்லேலூயா. இங்க உங்களுக்கு எதிர நீங்க குறைவுபட்டு வந்திருக்கிறீங்களோ அதை கர்த்தர் நிறைவாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால உங்க மூஞ்சி சோர்வா இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதற்காக தான் சொன்னேன், சோர்வோட நீங்க வந்து ஆண்டோட சன்னிதானத்துக்கு முன்பாக வந்து உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், ஒன்றும் பண்ண மாட்டார். வசனம் சொல்லுகிறது, ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதானத்துக்கு முன்பாக வாருங்கள். நாம் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை